கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த விதமான பாவத்தில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும் மனம் கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ தேவனுக்கு பிறந்த பிள்ளையாயிருக்கிறாய். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுக்கு பிறந்த பிள்ளையாக இருக்கும்போது நீ கலங்கலாமா? பயப்படலாமா? சந்தோஷமாக இருக்கலாமே, சமாதானமாக இருக்கலாமே. உனக்கு ஒன்றிலும் குறைவில்லை. ஏனென்றால் நீ தேவனுக்கு பிறந்த பிள்ளை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்குள் வாசமாக இருக்கும் பொழுது, அவர் உனக்குள்ள வாசமாக இருக்கும் பொழுது, அவரை நீ ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார். ஆக உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அவர்கள் ஐஸ்வர்வான்களாக இருக்கிறார்களே, நம்மிடத்தில் பணம் இல்லையே, அவர்கள் இவ்வளோ வசதி வாய்ப்போடு இருக்கிறார்களே, எனக்கு ஒன்றும் இல்லை என்று நீ கவலைப்படாதே. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவரை விசுவாசித்து நான் தேவனுக்கு பிறந்த பிள்ளை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு 10 முறையாவது நான் அறிக்கையிடும்போது அந்த நாள் உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ரோமர் 12:2 சொல்லுது, உங்களுடைய மனம் புதிதாக மாறும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு வேஷத்தை பார்த்துட்டு அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று நீ தீர்மானிக்காது. எந்த மனுஷனுடைய மனம் மாறுதோ, மனம் திரும்புதில்லை. மனம் திரும்பி இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தின்படி நீ வாழும் பொழுது இயேசு சொல்கிறார், மனிதன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மத்தேயு 4:4 சொல்கிறது. ஆகையால் இந்த வார்த்தை எல்லாருக்கும் சொந்தமானது. உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருந்தாலும் இயேசு ஏற்றுக்கொண்டு அவனை பிரகாசிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய மனம் புதிதாக வேண்டும். இன்றைக்கு அநேக மனுஷர்கள் இருக்கிறார்கள், இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனதில் ஒரு மாற்றம் இல்லை. மனதில் அதே கசப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, கோபம், பொறாமை, வைராக்கியம், மூர்க்கத்தனங்கள், பெருமை, இப்படிப்பட்ட காரியங்களாக வைத்துக்கொண்டு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது உண்மையான அல்ல. தேவனுக்கு பிறந்த பிள்ளையானால் மன்னிக்கிற சுபாவம், அன்பு காட்டுதல், தயவு காட்டுதல், இரக்கம் காட்டுதல், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதல், அந்நியனை நேசிக்கிறதில், தன்னைத்தானே வெறுத்து தனக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்காக வாழும் பொழுது நீ தேவனுக்கு பிறந்த பிள்ளை. இயேசு கிறிஸ்துவை உனக்குள் வாசமாக இருக்கிறார். பணம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. பணம் என்பது ஒரு முக்கியமான பொருளே அல்ல. ஏனென்றால் உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து எதையும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை. 1 தீமோத்தேயு 6:6 சொல்கிறது. ஆகையால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நீங்கள் தேடும் பொழுது மற்றது எல்லாமே கூட கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்குள் ஆவியான கிரியை செய்யும்போது
கர்த்தரே ஆவியாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்குதோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, உனக்குள் ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது நாம் கலங்க தேவையே இல்லை. அவளை சுபாவம் நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, விசுவாசம், இச்சை அடக்கம், எத்தனை விதமான கனிகள் இருக்கிறது. ஆகையால் நம் கனி கொடுக்கிற வாழ்க்கையாக வாழ்ந்தால்தான், இயேசுவே சொல்லுகிறார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால்தான் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வார்த்தையில் நிலைச்சு நிற்கணும். அந்த வார்த்தை கண்ணால் பார்க்க முடியாது. இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நீ கேட்டு 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 இருதயத்தில் பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்து காலை முதல் இரவு வருகிற வரையில் நீ எங்கு போனாலும் அவருடைய வசனத்தை நீ தியானம் செய்யும்போது நீ ஒரு பாக்கியவானாய், நீ ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கை வாழ்வாய். நீ கேட்பதெல்லாம் உனக்கு கொடுக்க சர்வ வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய நாம் பிள்ளையாக இருக்கும்போது நம்முடைய நினைவுகள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம நினைவுகள் எல்லாம் ஒரு விதமாக பரிசுத்தமான வாழ்க்கை காரியங்களாக சிந்தித்துக்கூடியவன். ஆவிக்கு பிறந்த பிள்ளை ஆவிக்கேற்றபடி தான் நடக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களே நாம் சிந்திக்க வேண்டும், மாம்சத்துக்குரிய காரியங்கள் அல்ல. கொலேசியர் 3:1 சொல்கிறது, மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவுக்குள் மேலானவைகளை தேடும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமானதை தேடுங்கள், ஆண்டவருக்கு பிரியமானது செய்யுங்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளை நினைச்சாலுமே நம்முடைய பார்வை ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டோம். நம்முடைய பார்வையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய பேச்சே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய நடைகளே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய அலங்காரம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். புறம்பான அலங்காரம் இல்லை, உள்ளான அலங்காரம். அது மிகவும் மனுஷனுக்கு தெரியாது, தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த அலங்காரத்தில் எல்லா விதமான கனிகள் இருக்கும். 9 கனிகள் இருக்கும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், தயவு, நீடிய பொறுமை, எல்லா விதமான இச்சை அடக்கத்தும் இருக்கும்போது பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ 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 முயற்சி எடுக்கும் பொழுது பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் மறுபடியும் பழைய காரியங்களில் குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பையெல்லாம் வாரிக்கிட்டு எரிச்சல், பொறாமை, வைராக்கியம், பெருமை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை கிடையாது, மன்னிக்கிற மனப்பான்மை கிடையாது. எல்லா குப்பையும் மறுபடியும் சேர்ந்து போகுது. ஆகையால் பரிசுத்த ஆவியான ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்குமானால் அதெல்லாம் சுட்டரிச்சிடும். அதுதான் யோவான் ஸ்நானன் சொல்கிறான், எனக்கு பின்னால் ஒருத்தர் வருவார், இயேசு. அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானத்தை கொடுப்பார். ஆகையால் மனம் திரும்புவதற்குரிய ஞானஸ்தானத்தை எடுத்துட்டோம். ஆனால் ஆவிக்குரிய ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தை வசனத்தை அதிகமாய் எந்தெந்த போதகர்கள் மூலமாய், உனக்குன்னு ஒரு போதகர் இருப்பார், அவர் மூலமான அதிகமான வசனங்களை கேட்டு 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 அந்த வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது ஆவிக்குரிய அக்கினிமயமான அபிஷேகத்தினால் நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாய். ஆகையால் அக்கினி வந்த உடனே கெட்ட கிரியைகளெல்லாம் சாம்பலாக்கிடும், கெட்டதெல்லாம் அழிஞ்சிடும். ஆகையால் ஆவிக்குரிய மனுஷனாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்பார். மற்ற புறஜாதிகளைப் போல அவர்கள் செய்கிற காரியங்களை மறுபடியும் திரும்ப 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 செய்து தேவ கோபாக்களுக்கு ஆகக்கூடாது. தேவனுக்கு பிறந்த பிள்ளை தேவனைப் போலவே நினைக்கணும், தேவனைப் போலவே வாழணும். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், நாமும் பரிசுத்தமாக இருப்போம். அதற்கு ஜெபித்து ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் காலை முதல் இரவு வரையில் எந்த விதமான வீணான வார்த்தைகள் பேசாத படிக்கும், வீணான காரியங்களை சிந்திக்காத படிக்கும் என்னோடய மனதை புதிதாக்கி
உமக்கு உகந்த பிள்ளையாய் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாகும் சாட்சியுள்ள மனுஷனாக மனுஷியாக வாழும்படியாக நீ ஆசீர்வதின்னு கேட்கும்போது கர்த்தர் நலமானதை கேட்டால் நலமானதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த வார்த்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். அன்றே இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வசனத்தை நிலைத்திருந்து அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாக ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.